தூத்துக்குடி மாநகர திமுக பொது உறுப்பினர்கள் கூட்டம் அண்ணாநகர் பகுதியில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு மாநகர மேயர் ஜெகத் பெரியசாமி, மாநகர செயலாளர் ஆனந்த் சேகரன் முன்னிலை வகித்தனர். வடக்கு மாவட்ட திமுக செயலாளரும் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சருமான கீதா ஜீவன் தலைமை வகித்து பேசுகையில், கடந்த 16ஆம் தேதி தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் சென்னையில் நடைபெற்ற மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் அனைத்து பகுதிகளிலும் அரசின் சாதனைகளையும் திட்டங்களையும் பொதுக்கூட்டம் மூலமும் வீடு வீடாக சென்று துண்டு பிரசுரம் வழங்கி விளக்க வேண்டும் என்று கூறினார். அதை நாம் அனைத்து பகுதிகளிலும் நடைமுறைப்படுத்த வேண்டும். தற்போது புதிய வாக்காளர்கள் சேர்க்கும் பணி நடைபெறுகிறது. 18 வயது பூர்த்தியடைந்தவர்களை வாக்காளர் பட்டியலில் இணைக்க முயற்சி கொள்ள வேண்டும். இந்த ஆட்சி தொடர்ந்து இருக்க வேண்டும் என்றார். கூட்டத்தில் மாவட்ட துணை செயலாளர் ராஜ்மோகன் செல்வின், அண்ணாநகர் பகுதி செயலாளர் ரவீந்திரன், பகுதி அவைத் தலைவர் நாகராஜன், பொதுக்குழு உறுப்பினர் CS ராஜா, மாமன்ற உறுப்பினர்கள் கனகராஜ், அதிர்ஷ்டமணி, கந்தசாமி, பொன்னப்பன், இசக்கிராஜா, ராமர், கண்ணன், ஜான் சீனிவாசன், மாவட்ட மாணவர் அணி அமைப்பாளர் சீனிவாசன், தொண்டரணி துணை அமைப்பாளர் ராமர், தொழிலாளர் அணி அமைப்பாளர் முருக இசக்கி, வட்ட செயலாளர்கள் செந்தில்குமார், பொன்பெருமாள், பத்மாவதி, சரவணன், பாலு, பகுதி துணை செயலாளர்கள் பாலகிருஷ்ணன், பகுதி பிரதிநிதிகள் திருமலைக்குமார், தயால சுந்தர், ஜோதிராஜ், ராஜ்குமார், கருப்பசாமி பாண்டியன், பூல் பாண்டியன், கருப்பசாமி இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் செல்வின், சிவக்குமார், IT லிங்க் மாவட்ட துணை அமைப்பாளர் அருணாதேவி, தொகுதி ஒருங்கிணைப்பாளர் CN அண்ணாதுரை, பகுதி அமைப்பாளர்கள் மார்க்கின் ராபர்ட், அஸ்வின் துரை மற்றும் ஆல்பர்ட் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.